ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். ஒரு பயங்கரமான பெரிய பிரேக்குக்கு அப்புறம், அதாவது ஒரு 34 மணி நேரம் என்னுடைய ரோட்டுக்கு ஒரு பிரேக் விட்டுட்டு, ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வீக்லேயும் கொஞ்சம் கிளாஸ் அதிகன்றதுனால வந்து ரொம்ப பெயினாக இருந்துச்சு. 2 நாள் பிரேக் விட்டேன், நல்லா ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஐபிஎஸ்ல இருக்குது, வீக்கெண்ட் இருக்குது, எக்ஸாம்ஸ் முடிஞ்சுட்டு ஆர்ஆர்பி பிஓ கட் ஆஃப் 45 to 50 தான் இருக்கும். 45, 46, 47 இவ்வளோ தான் இருக்கும். ஸோ பயப்படாதீங்க, பதறாதீங்க. அடுத்த மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கிடுவோம். ஐபிஎஸ்க்கு நீங்கள் என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் மெயின்ஸுக்கு படிங்க. சரியா? மெயின்ஸுக்கு படிங்க. நீங்கள் ஆர்ஆர்பியில் ஒரு 45க்கு மேலே அட்டன் கொடுத்தீங்கனாலும் நீங்கள் மெயின்ஸுக்கு படிங்க. ஐபிஎஸ்க்கு இருக்க எனக்கு வரல, பரவாயில்ல, மெயின்ஸுக்கு படிங்க. சரியா? ஸோ இந்த லாஸ்ட் 7 days நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, இதுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். நவம்பர் பேங்கிங் அண்டு ஆர்பிஐ பேங்கிங் நியூஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணலான்னு இருக்கேன். டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே வழக்கம் போல் நைட்டு 9 to 11:30 மேரத்தான்ஸ் போட்டு இது பண்ணுவோமா வேண்டாமா அப்படிங்கிற என்ன சொல்லுங்கள். பிகாஸ் பேங்கிங் நம்ம படிக்கிறோம், பட்டு எஸ்பிஐயில் நம்மளை செஞ்சுட்டான். ஐபிஎஸ்சில் அப்படி செய்வான்ட்டு கிடையாது. பட் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள். பேங்கிங் அண்ட் ஆர்பிஐ டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே நைட்டு 9 to 11:30 PM நம்ம படிப்போமா அப்படிங்கிற என்ன சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம ஆர்ஆர்பிக்கு புதுசாக ஒன்று பண்ண போகிறோம். நம்ம வெப்சைட்டில் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதை என்ன கோர்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நாளைக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மண்டே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் ஆர்ஆர்பி என்னது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு பார்த்துக்கிடுங்க. நம்ம இன்டர்வியூஸ் கிளாஸஸ் அப்டேட் ஆகிட்டுருக்கு, அப்லோட் ஆகிட்டுருக்கு. எல்பிஓ இன்டர்வியூனாலும் சரி, ஐபிபிஎஸ்பிஓ இன்டர்வியூனாலும் சரி, கிளாஸஸ் அப்டேட் ஆகும். ஸோ பார்த்துக்கிடுங்க. இதுக்கான வேலைகளே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, சரி, ரைட். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகிறோம். 7 days. ஃபஸ்ட் இந்த 7 days 6 days நான் இதில் என்ன பண்ணணும்? 7 days 6 days நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஐ ஹாவ் டு ஐடென்டிஃபை மை மிஸ்டேக்ஸ். இதை கொஞ்சம் யோசித்து இஃப் பாசிபிள் எழுதி வச்சுக்கிறது நல்லது. ஏன் தப்பு என்னதெல்லாம் அப்படிங்கிறத இது எப்படி காலம் போட்டு எழுதணும்னு சொல்கிறேன். குவான்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனி சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன பிரச்சனைகள் விட்ருக்கீங்க, என்னென்ன தப்பு விட்ருக்கீங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் தனியாக பிடிக்கணும். எக்ஸிக்யூஷன் மிஸ்டேக்ஸ், கேர்லெஸ் மிஸ்டேக்னா எத்தனை கொஸ்டின் இது வந்து கேர்லெஸ்ஸாக நான் வந்து படிக்காமல் விட்டேன், இல்லை கேர்லெஸ்ஸாக தப்பு விட்டுட்டேன், அப்போ அதை வந்துட்டு நம்ம தெளிவாக படிக்கணும். இந்த டாபிக் நான் நல்லா படிச்சிருந்தேன், பட்டு நான் வந்துட்டு அங்கே போயிட்டு எனக்கு வரல, அதெல்லாம் இந்த ஏரியாவில் பிடிக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் மிஸ்டேக்ஸ். என்னது எக்ஸிக்யூஷன் மிஸ்டேக்ஸ்? ஒருத்தவங்களாம் சொன்னாங்க, இந்த பாஸ் நாங்கள் வந்துட்டு அந்த முக்கில் இருந்தவங்க வந்துட்டு அட்மிட் கார்டை பாஸ் பண்ணி விட்டாங்க, நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருந்தோம். இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது. இஷ்டம் இருந்தால் வந்து கொடு, இல்லைன்னா கிளம்பிட்டு நிப்பட்டிடணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எங்கெங்கே மிஸ்டேக்ஸ் விட்ருக்கன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். மிஸ்டேக்ஸ் அடுத்த தடவை பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும், இதை நான் 100% பண்ணணும். இந்த 7 days என்னால் உறுதியாக பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா யோசிங்க. என்ன பண்ணலாங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். சரியா? எனக்கு இதில் மிஸ்டேக் இருக்குது, இதை நான் எப்படி சரி பண்ணணும் கேளுங்க, கண்டிப்பாக கேளுங்க. நம்ம ஒரு இந்த டியூஸ்டே ஃபார் வெனஸ்டே வந்துட்டு இந்த லைவ் வருவோம்ல, பேங்கிங் அண்ட் ஆர்பிஐ வேணுன்னா வருவோம், அதில் நம்ம பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது. எப்பயுமே ஒரு எக்ஸாமோ டெஸ்ட்டு முடிஞ்சிருக்குன்னா அங்கே விட்ட மிஸ்டேக்ஸ் என்னது, எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான சரி பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை பண்ணணும். சரி, இது வந்து கஷ்டம் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், எங்களை பேசுங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுங்க, சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ்ட்ட பேசுங்க, நல்ல ஐடியா கொடுப்பாங்க. சரியா? ஸோ என்னுடைய மைண்ட் செட் என்னது, என்னுடைய ஐடியா என்னது, இந்த 7 days உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நான் என்னுடைய ஒப்பீனியனை சொல்லிடுறேன். சரியா? நீங்கள் கண்டிப்பாக மினிமம் 2 மார்க் எடுக்கணும். மினிமம். சரியா? 2 marks ப்ளஸ் கரெக்ஷன். 2 மார்க் எடுக்கணும். மார்க்குக்கான கரெக்ஷன் பார்க்கணும். 2 மார்க்குக்கான கரெக்ஷன். இது வந்து நம்ம லைவ் மார்க்ஸ் எடுப்போம். லைவ் மார்க்லேயும் நம்ம டீச் பண்ணுவோம். நாளை காலையில் கிளாஸ் இருக்குது, ஆஸ் யூஷுவல் தான், வந்துடுங்க. நாளைக்கு ஈவினிங்குமே அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. நாளைக்கு ஈவினிங் நான் உங்களுக்கு ஒரு லைவ் மார்க்கு போட்டு காமிச்சிடுவேன். இது எல்லாமே நம்ம யூடியூப்பில் வந்துக்கிட்டே இருக்கும்.
திக் அண்ட் ஃபாஸ்ட்டாக எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நம்ம அதுக்கடுத்து செட்டப் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். எஸ்பிஐ தூக்கி வீசுங்க, ஆர்ஆர்பி என்னதுனே நம்மளுக்கு தெரியாது. இப்போதைக்கு எனக்கு ஐபிஎஸ் கிளர்க்கு மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. அடுத்த 7 டேஸ் அதை எப்படி பண்ண போகிறேங்கிறது மட்டும்தான் என்னுடைய மைண்ட் செட்டாக இருக்கணும். 2 டெஸ்ட்டு மினிமம் ப்ளஸ் கரெக்ஷன். சரியா? இங்கிலீஷுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சரி, இங்கிலீஷுக்கு என்ன பண்ணணும்? இங்கிலீஷ்க்கு இந்த டெஸ்ட்டு போட்டு கரெக்ஷன் பார்க்கணுமா சார்? மெயினாக உங்கள் ஏரியா ஆஃப் வீக்னஸ். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் எஸ்பிஐ நல்லா பண்ணேன், ஆனால் அந்த வந்துட்டு ஆர்சியில் வச்சு செஞ்சுட்டாங்க. 7 நாள் இருக்கா, 7 ஆர்சி டெஸ்ட்டு போடுங்க. ஏரியா ஆஃப் வீக்னஸ் சூஸ் பண்ணி அதில் 7 டெஸ்ட் போடுங்க. செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. அது வந்துட்டு ப்ரிலிம்ஸாக கூட இருக்கட்டும், போடுங்க, பரவாயில்ல. ஸ்பீடாவது இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். 7 டேஸ் நல்ல மசில் மெமரி டெவலப் ஆகுதா, இம்ப்ரூவ் ஆகுதா, ஏரியா ஆஃப் வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதில் டெஸ்ட்டு போடணும். அதில் கண்டிப்பாக டெஸ்ட்டு போடணும். சரியா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதுதான் நீங்கள் பண்ண முடியும். புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. ப்ளஸ்ஸு ஒக்கேப் ரிவிஷன் பண்ணுங்கள். அப்படியே படித்த கிராமரை எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அது போதும். அந்த கிராமர் ரிவிஷன் அப்படியே அந்த கிராமர் ப்ராக்டிஸ்க்கு சென்டென்ஸ் ஸ்பிளிட் நம்ம கிளாஸஸ் கொண்டு வருவோம், கவலைப்படாதீங்க. 7 டேஸுமே 6 டேஸுமே கிளாஸஸ் இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய வரிசை கிளாஸஸ் போட்டுருவோம். வரிசை கிளாஸஸ் போட்டு டெஸ்ட்டு போடுறீங்க, ஓகே. அப்ரோச்சு கற்றுக்கிடுங்கம்மா. டெஸ்ட்டு நீங்கள் போட்டு கரெக்ஷன் பார்க்கணுமா? நீங்கள் டெஸ்ட்டு போட்டு டெஸ்ட்லேருந்து எவ்வளோ கற்றுக்குறீங்கன்னு தான் முக்கியம். நீங்கள் டெஸ்ட்டில் விட்ட மிஸ்டேக்கை திருப்பி விடக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் கற்றுக்கணும். பிரச்சனை என்னென்னா இதுதான் பிரச்சனை. நம்ம டெஸ்ட்டு போடுவோம், திருத்திக்க மாட்டோம். நம்மளே மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம், அதை கரெக்ஷன் போட மாட்டேங்கிறோம். அங்கே தான் நம்ம கோட்டை விட்டுறோம். ஸோ இங்கிலீஷுக்கு இது பண்ணணும். ரீசனிங் என்கிட்ட கேட்டிங்கன்னா 2 ஃபுல் டெஸ்ட் போட்டிங்களா, உட்காந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்த போது 2 தான். கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், ஈஸியாக தான் வரும். எஸ்பிஐ நீங்கள் டேக்கிள் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இல்லைன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஞ்சம் பாருங்கள், கான்செப்ட்ஸ் பாருங்கள். ப்ளஸ்ஸு டெய்லி 5 பசில் போடுங்க. வேறு எதுவுமே வேண்டாம், டெய்லி 5 பசில் மட்டும் போடுங்க. மெயின்ஸ் லெவல் பசில்ஸ் எடுத்துக்கிடுங்க. உங்களுக்குன்னு வரக்கூடியது ஒரு செட் ஆஃப் பசில்ஸ் இருக்கும். எனக்கு ஓரளவுக்கு வரும் அப்படின்ற செட் ஆஃப் பசில்ஸ் இருக்கும். அதை நான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சர்டன் நம்பர் வராது அப்படின்னா அந்த பக்கமே போகாதீங்க இந்த 7 நாள். இல்லை சார் எனக்கு சீட்டிங்லாம் வரும், சீட்டிங் நல்லா வரும். சீட்டிங் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சீட்டிங் நல்லா வரும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிளட் ரிலேஷன் பசில்ஸ்னால் எனக்கு ஓரளவுக்கு வரும், அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் எனக்கு சுத்தமாக வராது அப்படின்னு இருக்கிற ஏரியாவில் போகக்கூடாது. எனக்கு ஓரளவுக்கு வரும் அப்படிங்கிற ஏரியாவை டெய்லி 5 பசில்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்குங்க. சோர்ஸ் மட்டும் தேடினீங்க அப்படின்னா அவ்வளோ கிடைக்கும். பட் ப்ளீஸ் யூஸ் த ஸ்டாண்டர்ட் சோர்ஸஸ். ப்ராக்டிஸ் மார்க் ஆலிவ் போர்டு தான் டெஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான சோர்ஸ். அதிலே ட்ரை பண்ணுங்கள். அதில் இருக்கிற பிடிஎஃப் கோர்ஸ் இல்லை அதில் இருக்கிற ஏதோ ஒன்று கிடச்சிதுன்னா அதை தயவு செஞ்சு போட்டு பாருங்கள். புரிஞ்சுதா? அப்போ ரீசனிங்க்கு நான் இதெல்லாம் 2 மார்க்ஸு ஃபுல் மார்க்ஸு ப்ளஸ் கரெக்ஷனை தவிர்த்து நான் பண்ண வேண்டியது. இங்கிலீஷ்க்கு நான் ஒரு 1 hour கொடுக்குறேன்னா ரீசனிங்க்கு நானும் ஒரு 1 hour, 2க்கும் சேர்த்து நான் வந்துட்டு 2.5 hours கொடுக்கணும். இங்கிலீஷுக்கு ரீசனிங் சேர்த்து 2.5 hours. சரியா? குவான்ஸில் ஒரு அரித்மெட்டிக் செக்ஷனல் ப்ளஸ் கரெக்ஷன் ப்ளஸ் ஒரு டிஐ கிளாஸ் பாருங்கள், இல்லை டிஐ போட்டு பாருங்கள். டிஐ வந்துட்டு எனக்கு வந்துட்டு பர்சனலாக பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் பேஸ்டு டிஐ வருது பார்த்தீங்களா, அந்த டிஐ நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆக வேண்டிய நிலை தான். இப்போது இல்லை சார் நான் அரித்மெட்டிக்கே நான் ஸ்ட்ராங் பண்ணுறேன் அப்படின்னா அரித்மெட்டிக் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இல்லை நான் 2மே எனக்கு ஓரளவு தான் இருக்குன்னா 2யுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதையுமே என்கிட்ட கேட்டிங்கன்னா 5 டெஸ்ட்டு போடணும், இது 5 டெஸ்ட்டு போடணும். பசில்ஸ் டெய்லி 5 பசில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. 5 பசில் போடுறது அழகாக முடிச்சிடுங்க. இதில் ஒரு 30 பசில்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி இதில் 5 டெஸ்ட்டு, 5 அரித்மெட்டிக்கு, 5 டிஐ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஆர்சி 6 நாள் இருக்கா, 6 ஆர்சி டெஸ்ட்டு போடுங்க. பேராஜம்பிள் வீக்னஸாக பேராஜம்பிள் பண்ணுங்கள். ஒகே ப்ரிவிஷன் கிராமர் ரிவிஷனை சைடில் வச்சுக்கிடுங்க. சரியா? 2 மார்க் டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் பண்ணுறது தாண்டி இது முடிஞ்சிட்டா கரண்ட் அஃபேர்ஸ் கேப் விட்டதை ரிவைஸ் பண்ணிடுங்க. படித்தது ஒரு வாரத்தில் கண்டிப்பாக காணாமல் போகும், மறக்கிறது தயவு செஞ்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுங்க. எஸ்பிஐ மாதிரி இந்த எக்ஸாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. இது அப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஐயா இந்த பேங்கிங் ஃபுல்லாக கூட கேட்கலாம், இல்லை ஒரு 2 மாதத்துலேருந்து பேங்கிங் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் கேட்கலாம். படித்ததை ரிவைஸ் மட்டும் பண்ணுங்கள். நவம்பர் வேணும் அப்படின்னா நான் கிளாஸ் எடுக்கிறேன். நவம்பர் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கிடுங்க. நவம்பர் வந்து எக்ஸாமாக வந்துட்டு மெயின்ஸாக வந்துட்டு நீங்கள் படிக்க முட்டிருப்பீங்க. ஸோ நவம்பரில் வந்துட்டு கேப்சியூலோ இல்லை ஏதோ ஒன்று கிடச்சிது அப்படின்னா நவம்பரில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் நான் சொல்லியிருக்கேன். ஆர்டர் உங்களுக்கு தெரியும். பேங்கிங்,
நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல். அவன் கொஷினில் கேட்டான் கேட்கல அப்படிங்கிறத பொறுத்து என்னுடைய ஆர்டரை நான் மாற்றக்கூடாது. இதுதான் எப்போவுமே ஆர்டர். பேங்கிங் இன்டர்நேஷ்னல் நேஷ்னல், நேஷ்னல் இன்டர்நேஷ்னலில் இன்டர்நேஷ்னல் நேஷ்னல். சரியா? நீங்கள் எந்த வெப்சைட்டில் படிச்சிருந்தீங்கனாலும் உங்களால் எஸ்பிஐ போட்டிருக்க முடியாது. ஸோ எஸ்பிஐ வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. என்ன படிச்சிருந்தீங்கனாலும் அது கஷ்டமாக தான் இருக்கும். சில பேர் கொஞ்சம் போட்டிருக்காங்க அக்செப்டட், பட் அது 15 to 20 ரேஞ்சுக்குள்ளே தான், 15 to 20க்குள்ளே தான் போட்டிருக்காங்க. நல்ல டெய்லி படிக்கிறவங்க தான் அந்த 15 to 20 போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோதாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி பிளானுங்கும் போது பெருசாக அப்படி இப்படிலாம் கிடையாது. 7 days நம்ம இது பண்ணோம்னா நல்லா பாலிஷ் பண்ணி நம்ம எஸ்பிஐயில் பண்ண மிஸ்டேக்கை மட்டும் நான் சரி பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணிட்டா போதும். நல்ல வேகன்சி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து நல்ல கம்மியான கட் ஆஃப் தான், கஷ்டமாக அதிகமான கட் ஆஃபே கிடையாது. ஃபஸ்ட்டு திடீர் பாஸ் ஏன் மெயின்ஸ்னால் எப்படி இருக்குன்னு தெரியாதனால பரவாயில்ல ரச்சா, இது மட்டும் பண்ணுங்கள். ஃபுல் மார்க் போடுங்க, ஃபுல் மார்க் போட்டு பயப்படாதீங்க. ஃபுல் மார்க்கை நல்லா கரெக்ஷன் பாருங்கள், பொறுமையாக கரெக்ஷன் பாருங்கள். சரியா? ஃபுல் மார்க்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸாமில் போடணும். ஒரு செக்ஷன் போட்டுட்டு பாஸ் பண்ணிடுவேன், அடுத்த செக்ஷன் அடுத்த நாள் போடுவேன், இல்லை 1 மணி நேரம் கேப் விட்டுட்டு போடுவேன், அந்த கதையே இங்கே நடக்காது. அண்ட் ஃபுல் தெளிவாக போடணும். ஐயா தெளிவாக கிளியராக போடணும். இந்த மாற்றி முன்னாடி போட்டேன் பின்னாடி போட்டேங்கிற கதை வரவே கூடாது. புரிஞ்சுதா? 2 மார்க்ஸு ப்ளஸ் 4 சப்ஜெக்ட்டுக்கும் கதை இவ்வளோ தான். 7 days நம்ம இதை பண்ணுவோம். எவ்வளோ நம்மளால் பண்ண முடியுதுங்கிற பார்ப்போம். நல்ல வேகன்சி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடக்கூடாதுன்னு பாருங்கள். எஸ்பிஐலேருந்து உட்காந்து அழுகிறது கூட நம்மளுக்கு நேரம் கிடையாது. எஸ்பிஐ நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கு உட்காந்து கண்ணீர் வடித்து சோகமாக இருக்கிறது கூட நம்மளுக்கு டைம் இல்லை. அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆகி நம்ம போய் தான் ஆகணும். சேர்ந்து ஒரேடியாக ஐவிஎஸ் கிளர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தூசி தட்டி எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க, வண்டியை தள்ள ஆரம்பிச்சிருங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு சரி இந்த கிளாஸ் போடுங்க, இது வந்துட்டு ஒரு மேரத்தான் போடுங்க, இப்படி இந்த விஷயங்கள் பண்ணுங்கன்னு எது இருந்தாலும் ப்ளீஸ் 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 என்று சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணலாம். ஐயா தேங்க்யூ. நாளைக்கு கிளாஸு காலையில் ஐவிஎஸ் கிளர்க்கு டெஸ்ட் நம்பர் 1 மறக்காமல் வந்துடுங்க. கிளாஸில் சந்திக்கிறேன். டாட்டா.